புதுச்சேரி முழுவதும் அரசு பேருந்து ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாரக்கூடிய சூழ்நிலையில் கள விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அந்தோணிராஜ். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் அந்தோணிராஜ். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? போராட்டக்காரர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அரசு நடத்தும் பிஆர்டிசி பேருந்துகள் ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது ஒப்பந்த ஊழியர்களாக 265 ஊழியர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி பல போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு செவி சாய்க்கவில்லை என்று தற்போது இன்று முதல் மாநிலம் முழுவதும் பேருந்து ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் போராட்டம் காரணமாக அரசு பேருந்துகள் அந்தந்த பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே போல பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியிலிருந்து நாகர்கோயில், பெங்களூர் செல்லும் பேருந்துகளும் உள்ளூர் நகர பேருந்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காரைக்கால் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம், தஞ்சாவூர், நாகை, சிதம்பரம் செல்லும் பேருந்துகளும் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்ந்து எங்களை பணி நிரந்தரம் செய்ய கூறி தர்ணா போராட்டத்தில் பணிமனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம் தீர்வுதான் வேண்டும் என்றும், இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவார் என்று கூறி வருகின்றனர். தற்போது காரைக்கால் மாவட்டத்தில் பணிமனையில் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டு ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டிரைவர் நம்ம கூட இருக்காங்க. ஆனால் உங்களோட முக்கிய கோரிக்கை என்ன? எதனால இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றீங்க? நாங்கள் 2015ஆம் ஆண்டு முறைப்படி வேலைவாய்ப்பு அலுவலகமாக தேர்வு செய்யப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி அதற்கான பணி நிரந்தரம் அப்படின்ற ஒரு ஒற்றை கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு அடிமாட்டு ஊதியத்துக்கு பணிபுரிஞ்சு கொண்டிருக்கோம். அப்போ பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையின் அடிப்படையில் இது சம்பந்தமாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி அரசாங்கம் நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை என்ற அடிப்படையில் ஒரு தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். இந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தினால் ஏற்படும் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. இந்த போராட்டத்தை அரசாங்கமும் நிர்வாகமும் எங்கள் மீது திணித்துள்ளது. எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசாங்கமும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக நிர்வாகமும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து அதை நிறைவேற்றும் வரை இந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும். இதற்கு பொதுமக்கள் எங்கள் தரப்பில் நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து ஆதரவளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதாவது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதே உங்களோட ஒற்றை கோரிக்கையா இருக்கிறது. புதுச்சேரி அரசு ஒப்பந்த ஊழியர்களிடம் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்பதே பொதுமக்களின் சமூக ஆர்வங்களின் கோரிக்கையாக உள்ளது.